குள்ளநரியும் சிங்கமும். ஒரு நாள் தான்பூரா காட்டோட ராஜா சிங்கத்தோட மகன் விதவிதமா வேட்டையாடும் திறமைகளை கத்துக்கிட்டு வேட்டையாட கிளம்பினான். அப்போ களைச்சு போய் ஒரு பாறை மேல உக்காந்தான். அந்த சமயத்துல சிங்கத்தோட கர்ஜனை கேட்டது. அதை கேட்டதும் அப்பா வந்துட்டாருன்னு அவன் நினைக்கிறான். ஆனா இறங்க நினைக்கும் போது அவன் என்ன பாக்குறான்னா, என்ன சுதாரண்ண, உங்களோட குரல் சிங்க கர்ஜனை மாதிரியே இருக்கே. நான் என்னத்த சொல்றது நண்பா, எல்லாம் விதியோட விளையாட்டு தான். போன ஜென்மத்துல இந்த காட்டோட ராஜாவுக்கு நான் தான் தாத்தாவா இருந்தேன். தாத்தாவா? அதனாலதான் என்னோட குரல் அப்படியே சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி இருக்கு. இது என்னோட மறு ஜென்மம் குட்டி பையா. அப்புறம் ஏன் இந்த விஷயத்த சிங்கராஜா கிட்ட சொல்லல? போன ஜென்மத்துல நீ அவரோட தாத்தா அண்ணே. அட எப்படிப்பா சொல்றது? அவரு நான் சொல்றது எல்லாத்தையும் நம்புவாரா என்ன? நான் கண்டிப்பா இந்த விஷயத்த அப்பா கிட்ட போய் சொல்றேன். என்ன? அந்த சிங்கராஜா தன் மகன் மூலமா தாத்தா மறுபிறவி எடுத்திருக்காருங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அங்க வந்த குள்ளநரிய பார்த்ததும் அதோட காலை தொட்டு கும்பிடுறாரு. அதை பார்த்ததும் குள்ளநரி மட்டும் இல்ல, மொத்த சபையே அதிர்ந்து போயிடுது. நல்லா கவனிங்க காட்டோட அன்பான விலங்குகளே, நான் சொல்றத கவனிங்க. நான் எதுக்காக இப்ப குள்ளநரியோட காலை தொட்டு கும்பிட்டேன்னு தானே யோசிக்கிறீங்க? உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்ல போறேன். இந்த குள்ளநரி தான் போன ஜென்மத்துல என்னோட தாத்தா. என்ன சொல்றீங்க மகாராஜா? போன ஜென்மத்துல குள்ளநரி எப்படி தாத்தாவா பொறுத்திருக்கோம்? நீங்களே சொல்லுங்க தாத்தா. அது போன ஜென்மத்துல நான் இவரோட தாத்தாவா இருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியாம போயிருந்திருக்கலாம். உன்னோட தாத்தா இருக்காரே, அதான் மங்குளு யானை. என்ன, என் தாத்தா விஷயம் கூட உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரியுமாவா? சின்ன வயசுல அவர் தானே என்னோட பாலிய சிநேகிதன். எங்களோட நட்பை பார்த்து பக்கத்து காட்டுல இருக்கிற யானைங்கெல்லாம் பயங்கர பொறாமப்படும் தெரியுமா? அதான்ப்பா அந்த டகுலு யானை இருக்குல்ல. யாரு யாரு அந்த பக்கத்து காட்டுல இருக்கே அந்த யானையா? அவனேதான். அவன் எந்த அளவுக்கு பொறாமப்பட்டான்னா, அந்த பொறாமையில அவன் ஒரு நாள் என்னோட பேரனை, அதாவது நம்மளோட சிங்கராஜாவை சுத்தி காட்டுறேன்னு மலைக்கு கூட்டிட்டு போகும்போதே அந்த டகுலு யானை அங்க வந்துட்டான். அங்க வந்து என்னோட பேரனை மலை உச்சியில இருந்து தூக்கி போட பார்த்தான். நான் இவனை காப்பாத்துறதுக்காக அவன் கூட சண்டை போட வேண்டியதாயிடுச்சு. இவன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா நான் அவன் கூட சண்டை போட்டதுனால மலை உச்சியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டேன். நாங்க இத கேள்விப்பட்டோம் தான். அந்த டங்குலு யானை மலை உச்சியில இருந்து ஏதோ ஒரு சிங்கத்தை சாகடிச்சு தூக்கி போட்டுருச்சான். அதெல்லாம் இருக்கட்டும், சிங்க தாத்தா எதுக்காக இந்த ஜென்மத்துல குள்ளநரியா பிறந்திருக்கீங்க? அது என்னன்னா, எங்கள மாதிரி சிங்கங்கள்லாம் குள்ளநரிய சேவகனாதான் வச்சுப்போம். ஆனா அவங்களோட எண்ணங்களை நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம். போன ஜென்மத்துல பண்ண பாவம் தான் நான் இந்த ஜென்மத்துல குள்ளநரியா வந்து பிறந்திருக்கேன். ஆனா என்னோட கர்ஜனை மட்டும் போன ஜென்ம மாதிரியே இருக்கு. வாவ், நீங்க பண்ற இந்த கர்ஜனைய சின்ன வயசுல தாத்தா பண்ணி நான் கேட்டிருக்கேன். உண்மைதான், நிஜமாவே நீங்க தான் என் தாத்தா. எப்படியோ பழைய ஜென்மம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆனா நம்மளோட மிச்சம் இருக்கிற முன்னோர்கள்லாம், எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன மாதிரியே நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே இப்போ அவங்க பண்ண பாவத்தினால குள்ளநரியா பிறந்திருப்பாங்களோ. குள்ளநரியாவே இந்த காட்டுல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப சரியா தான் சொன்னீங்க. இங்க பாருங்க நண்பர்களே, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் காலையில எல்லா விலங்குகளும் என் தாத்தாவோட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் யாரும் குள்ளநரி கூட்டத்துக்கு தொந்தரவு கொடுக்கவே கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை அந்த குள்ளநரியில என்னோட கொள்ளு பாட்டனோ இல்ல கொள்ளு பாட்டியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த பயத்தினால குள்ளநரிங்க எல்லாம் குள்ளநரியா இல்ல, சிங்கத்தோட தாத்தாவாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமா அந்த குள்ளநரிக்கு பயங்கர தைரியம் வர ஆரம்பிச்சது. அதனால சிறுத்தை வேட்டையாடிட்டு வந்த இறைய தனக்கு சொந்தம்னு சொல்லி எடுத்துக்கிச்சு. அந்த இறைய மற்ற குள்ளநரிங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிச்சு. போதாத குறைக்கு சிறுத்தை முதுகு மேல ஏறி மரத்து மேல நின்று சுவையான பறவைகளோட முட்டையையும் பறவைகளையும் சாப்பிட ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யாருக்குமே புரியல. அப்புறம் எல்லா மிருகங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுச்சு. இங்க பாரு பாலு, இப்ப மொத்த காட்டையும் குள்ளநரிங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குங்க, தெரியுமா? சிங்கராஜா கிட்ட முறையிட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நாம என்ன பண்றது? அப்ப சரி, நாம போய் அந்த குள்ளநரி கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போம். பாருங்கண்ணே, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நாங்க கேக்குறோம். ஆனா நீ எங்களை தொந்தரவு பண்ண கூடாது, எங்களை ஆட்டி படைக்கவும் கூடாதுன்னு சொல்லுவோம். இது விஷயமா பேசுறதுக்காக குரங்கு குள்ளநரி கிட்ட போனப்போ
எல்லா குள்ளநரிங்களும் ஒன்னா சேர்ந்திருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி ஒளிஞ்சுக்கிச்சு. அவங்க பேசுறத கவனமா கேட்டுச்சு. அதுல ஒரு குள்ளநரி சொல்லிச்சு, அண்ணே, உன்னாலதான் இப்போ இந்த குள்ளநரி கூட்டங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நிஜமாவே நாங்க எல்லாரும் உன்னை அந்த சிங்கராஜாவோட தாத்தான்னு தான் நினைச்சிட்டோம்ப்பா. ஓ, அப்படின்னா இவன் அந்த சிங்கத்தோட தாத்தா இல்லையா? ஒரு மாசம் நான் உண்மையிலேயே பயிற்சி பண்ணதுனால தான் சிங்கராஜா மாதிரி கர்ஜிக்க முடிஞ்சதே. அப்படி இல்லாம இருந்து நான் அவரோட தாத்தான்னு சொன்னா யாராவது நம்பி இருப்பாங்களா சொல்லு? குரங்கு சொன்னதை கேட்டதும் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் குள்ளநரி தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனாங்க. அதுல 1-2 மிருகங்களும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. குள்ளநரியும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு காண்டா மிருகம் அங்க வேகமா ஓடி வந்துச்சு. அது தன்னோட கொம்பால குள்ளநரியை தூக்கி எறிஞ்சுது. அத பார்த்ததும் எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. சிங்கராஜாவும் கோவத்துல அப்படியே கர்ஜனை நீங்க பண்ணாரு. எதுக்கு இப்படி ஒரு முட்டாள் காரியம் பண்ணீங்க காண்டாராஜா? உங்களுக்கு தெரியாதா அவர் என்னோட தாத்தான்னு? எனக்கு நல்லா தெரியும். இவர் உங்க தாத்தா மட்டும் கிடையாது. போன ஜென்மத்துல இவர் தான் என்னோட எதிரி. என்ன எதிரியா? போன ஜென்மத்துல நான் யானையா பிறந்தேன். நாங்க 2 பேரும் போட்ட சண்டையினால தான் இவர் இறந்து போனாரு. ஆனா அதுக்கான தண்டனையை நான் தான் அனுபவிச்சேன். என்னோட தும்பி கையை வெட்டி எரிஞ்சிட்டு என்னை இப்படி மாத்திட்டாங்க. என்னோட